அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரம்லான் மாதத்தை அடை செய்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த ரம்லான் மாதத்தில் கடைசியில் நாம் இருக்கின்றோம். இன்னும் 2 நாட்களில் நமக்கு பெருநாள் நெருங்குகிறது. அதற்கு முன்பதாக சதத்துல் ஃபித்ராவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கடமையாக்கி காட்டியிருக்கிறார்கள். வீணான பேச்சுகளுக்கும் நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் அதை சரி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதத்துல் ஃபித்ராவை நமக்கு சொல்லி காட்டி தந்திருக்கிறார்கள். இது யார் பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 9வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் பயணிகளுக்கும் இந்த சதத்துல் ஃபித்ரா என்பது சென்றடை வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அதன் அடிப்படையில் சதத்துல் ஃபித்ராவை யாரெல்லாம் கொடுக்க வேண்டுமோ மிக விரைவாக தங்களுடைய பகுதியில் அந்த பொறுப்பாளர்களிடத்தில் அந்த சதத்துல் ஃபித்ராவை ஒப்படைத்து விடுங்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அதை வசூலித்து அதற்கான பொருளாதாரத்தை ஈட்டு அதற்கான மளிகை பொருட்கள், காய்கறிகள், இன்னும் பிற சாமான்களை வாங்கி ஒருங்கிணைத்து அந்த யாருக்கு வழங்கப்பட வேண்டுமோ அதுக்கு சரியான முறையில் வழங்கக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விரைவாக நீங்கள் உங்களுடைய சதத்துல் ஃபித்ராவை ஒப்படைத்து விடுங்கள். நம்முடைய நோன்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையானதாக ஆக்கி தருவானாக. ரய்யான் என்ற வாசல் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.